சொந்தங்கள் அனைவருக்கும் மருதநலத்தான ஏஎஸ் அகாடமி சார்பாக இனி வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கிற தமிழ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6ஆம் வகுப்பு 3வது பருவம் தமிழில் முதல் இயல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் 2 பருவங்களும் பார்த்தாச்சு. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் எண் 1 நாடு சமூகம் அரசியல் மற்றும் நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பில் பாரதம் என்ற நாற்றங்கள், தமிழகத்தில் காந்தி, வேலுநாச்சியார், 4 வகை சொற்கள், இதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டக்குன்னு பார்த்து முடிச்சாலும் என்னென்னு வாங்க. இயல் 1க்கு தலைப்பு வந்து புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, நம்ம நாடு நிறைய வளம் பொருந்தியது. இயற்கை வளங்கள் மற்றும் இல்லாமல் இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. சரிங்களா? வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடல்களை அறிவும் வாருன்னு சொல்லி தேசிய ஒருமைப்பாட்டை பற்றிய ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கவிஞர் தாராபாரதி அவர்கள் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை, மெய்கள் போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னியாகுமரியின் கூந்தலுக்கும் காஷ்மீர் தோட்டத்து பூந்தொடக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலங்கேக்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்றைய நாட்டின் அமுதய சுரபில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த வரி ரொம்ப முக்கியமானது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. பாடினது யாருன்னா கவிஞர் தாராபாரதி அவர்கள். பாருங்கள், சொல்லும் பொருள் பார்த்தலாம். மெயினா உண்மை, தேசம்னா நாடு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. மெயினா நாடு, தேசம்னா மெயினா உண்மை, தேசம்னா நாடு. பாடலோட பொருள் பாருங்கள். ஏற்கனவே அந்த பாடல் படிக்கும்போதே அந்த பொருள் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு உட்காந்து பாடலோட பொருள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம டைரெக்டாக ஆசிரியர் குறிப்பு பார்த்துறோம். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றவர். கவி ஞாயிறு என அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாராபாரதி தான். புதிய விடியல்கள், இது எங்களுக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான இவர் இயற்றிய நூல்களாகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு புதிய விடியல்கள், இது எங்களுக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், இதுதான் 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்க நூல்கள். சரிங்களா? இப்போ நம்ம படித்த இந்த கவிதை வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வழக்கம் போல் புக் பா கொஷின் பார்ப்போம். வாருங்க. தேசமுடுத்திய நூலாடை என கவிதையில் குறிப்பிடும் நூல். இந்த பாடலை தெளிவாக படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேசமுடுத்திய திருக்குறளே தேசமுடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அடுத்து காளிதாசரின் தென்னிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசன் யார்? வடநாட்டு ஒரு கவிஞர். சரிங்களா? அவரோட கவிதை எங்கே வரைக்கும் எதிரொலிக்குமா? காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கும். கலைக்கூடமாக காட்சி தருவது யாரு? சிற்பக்கூடம். படிச்சிருப்பீங்களா? கற்கள் அனைத்தும் சிற்பங்களாகி கலைக்கூடமாக காட்சியளிக்க வேண்டியது அதுதான் அது. அடுத்து நூலாடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கொடுப்பது. நூல் கூட்டல் ஆடை, நூலாடை. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிர் ஒழிக்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இயல் 1 தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற சொல்லிக்கிற ஒரு உரைநடை கொடுத்துருங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன காந்தியடியும் இந்தியா பூரா நிறைய சுற்றி எல்லாத்துக்கும் போராட்டங்களாக முன்னெடுத்தவர். அப்பேற்பட்ட காந்தி மறுமலர்ச்சி, தீண்டாமை, சமுதாய முன்னேற்றம், இந்த மாதிரி நிறைய அதுக்காண்டி போராடிக்கிறார். அது முக்கியமாக பெண்களோட முன்னேற்றத்துக்கும் நிறையா போராடிக்கிறார். அப்படிப்பட்டவர் எளிமையை ஒரு அறமாக போற்றியவர். இந்தியாவில் அவர் காலடி படாத இடமே இல்லை. தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொட்ட பற்றினை காண்போம் வாருங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. யாரும் மதுரைக்காரங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. காந்தி அருங்காட்சியகம் போயிருக்கீங்களா இல்லையான்னு? நான் போனதில்லை, அதனால் கேட்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள்,
நிறைய இடத்துக்கு தமிழகம் ஃபுல்லாக காந்தியடிகள் பயணம் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்திருப்பார். எப்போ எங்கே வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. 1919 பிப்ரவரி சென்னைக்கு வந்து போவார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாஜி அவங்க வீட்டில் வச்சு ஒரு கருத்து கேட்டு கூட்டம் நடத்தியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாஜி மற்ற தலைவர்லாம் காந்தியடி பார்த்தலன்னு பேசிட்டு இருக்கும்போது பாரதியார் விறுவிறுன்னு உள்ளே வந்து காந்தி பக்கத்தில் உட்காந்துட்டு, காந்தி அவர்களே இன்றைக்கி சாயந்தரம் இன்றைக்கி மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமான்னு கேட்குறப்போ காந்தி அதுக்கு சொல்லுவார், இல்லைப்பா நான் வேறு ஒரு வேலை இருக்குது, நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னதும், சரி ஓகே உங்களோட நீங்கள் தொடங்க போகிற இயக்கத்துக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு போயிட்டே இருப்பார். என்ன பதில் சொல்லணும்னு கேட்கக்கூட மாட்டார். அப்படி இருக்கிறப்போ காந்தி வந்து ராஜாஜிட்ட கேட்பார், யார்ப்பா அவர் பாட்டுக்கு வந்தார் பேசுகிறாரு, ரொம்ப போல்டான மனுஷனாக அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இவங்க தான் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லுவார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர். ரொம்ப இந்த வார்த்தை முக்கியம். தமிழ்நாட்டு கவிஞர் என்ன பாரதியாரை குறிப்பிட்டு யாருன்னா ராஜாஜி தான், சரிங்களா. அதுக்கு காந்தி வந்து இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, இவர் மூலம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா பாரதியார் வந்து ரொம்ப வீரமிக்க வசனங்களையும் கவிதைகளையும் பாடியிருப்பார். அவரோட செயலே அதை காட்டியிருப்பார். அதனால தான் இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 1919 செப்டம்பரில் பார்த்தோம். இப்போ 1921 செப்டம்பரில் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அப்படி வர்றப்போ புகை வண்டியில் ட்ரெயினில் மதுரைக்கு போய்கிட்டு இருப்பார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த வழிநடுக வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வந்து இடுப்பில் மட்டும் ஒரு துணி மட்டும் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு பார்ப்பார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காலாம் வந்திருப்பார்ல. வந்திருக்கும் போது என்ன பண்ணியிருப்பான்னா, வெள்ளைக்காரங்க மாதிரிக்கவே நல்லா ஃபேண்ட்டு சட்டாக தொப்பி இதெல்லாம் வச்சுட்டு அடைஞ்சிருப்பார். எப்போ மதுரையில் வந்து ட்ரெயினில் போய்கிட்டு போது விவசாயிகள் இந்த வெறும் துணியை மட்டும் கட்டிக்கிட்டு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு பார்த்துறோம். அப்போவுமே அவர் முடிவு பண்ணிடுவார், என்னென்னா நம்ம நாட்டில் நிறைய மக்கள் போதிய உணவு உடை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் இவ்வளவு உடைகள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எளிமையான ஒரு கோலத்துக்கு மாறி இருப்பார் காந்தியடிகள், சரிங்களா. அந்த அளவுக்கு தமிழ்நாடு தான் காந்தியடிகளோட உடையில் மாற்றம் ஏற்பட காரணம், சரிங்களா. அதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, காரைக்குடிக்கு அப்படி இருக்கிற ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பார். அதாவது காரைக்குடி அந்த சரௌண்டிங்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அப்படி இருக்கிறப்போ கானாடுகாத்தன் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆள் வீட்டில் தங்கியிருக்காருன்னு வச்சுக்கணும், சரிங்களா. அப்படி இருக்கிறப்போ அவர் வீட்டை பார்க்கணும் நிறைய வெளிநாட்டு பொருட்களை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தார். இதை பார்த்ததும் காந்தியடி சொல்லியிருப்பார், ஐயா வீடு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி அதற்கு செலவு செஞ்ச பணத்தை 10ல் 1 பங்கு எனக்கு கொடுத்தா கூட போதும், இதை விட அழகாக நான் நம்ம நாட்டு பொருட்களை வச்சு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை கேட்டால் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் காந்தி போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்ததுக்கப்புறம் வீட்டில் பார்த்தா ஒரு வெளிநாட்டு பொருட்கள் கூட கிடையாது, எல்லா உள்நாட்டு பொருட்களில் அழகாக இருந்திருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் காந்தியடிகள் நிம்மதியாகி அவரை பாராட்டியிருப்பார், சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, காந்தியடிகள் ஒருக்கா மதுரையில் தங்கி இருந்திருப்பார். அப்படி இருக்கப்போ அங்கே மதுரையில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காந்தி அவர்களே வாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கூட்டி சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ காந்தியடிகள் கேட்பாங்களா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லா மக்களும் போக முடியுமான்னு கேட்டிருப்பாரு. அப்போது மதுரைக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இல்லையா எல்லோரும் போக முடியாது, குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் காந்தி என்ன சொல்கிறார், அதுக்கு காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐயா எல்லா மக்களுக்கும் அனுமதி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நான் வருவேன், குறிப்பிட்ட ஒரு சிலரை அனுபவிச்சும் குறிப்பிட்ட ஒரு சிலரை தள்ளி வச்சும் இருக்கிற மாதிரியான இந்த வேற்றுமையில் இருக்கிற அந்த கோயிலுக்கு நான் வரலன்னு சொல்லி மதுரை போக மாட்டார், சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த விதிகள் எல்லாம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மதுரைக்கு வந்திருக்கப்போ காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சின்னா, குற்றாலத்தில் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். குற்றாலத்தில் வந்து எல்லோரும் குளிக்கலாம் முடியாது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து இந்த கோயில் வாசலோட நடக்கக்கூட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் அவர் குற்றாலத்தில் குளிக்கவே போயிருக்க மாட்டார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மனிதர்களோட அவங்களோட பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது அப்படிங்கிறத காந்தியடிகள் மனசில் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. இதுதான் காந்தியடிகள் அவர்களோட தமிழ் கையெழுத்து. தமிழில் காந்தியடிகள் போட்ட கையெழுத்து தான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது தான் மோகா காந்தி அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரிக்கே காந்தியடிகள் தனக்கும் தமிழுக்கும் இடையில தொடர்பாக பல இடங்களில் கூறியிருக்காரு. அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியிருக்கிறதா கூறியிருக்காரு. முக்கியமாக ஜிபி போப் இருக்கிறார்ல, அவர் எழுதின தமிழ் கையேடு தான் அவரை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிட்றாரு. திருக்குறளும் காந்தியடிகளை கவர்ந்த
சிறந்த நூல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1919, அதுக்கப்புறம் எப்போ வந்திருப்பார் 1921 வந்திருப்பார். அதுக்கப்புறம் காந்தி கொஞ்ச நாள் கழிச்சு சுற்றிட்டு வந்துட்டு அடுத்து 1937 வந்திருப்பார். அப்படி வந்திருக்கப்போ சென்னையில் இலக்கிய மாநாட்டம் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி இலக்கிய மாநாடு நடக்கும்போது காந்தியடிகள் அந்த மாநாட்டுக்கு தலைமை வைத்திருப்பார். அங்கே என்ன நடந்திருக்குன்னா உவேசா தமிழ்தான் சொல்லுவாங்களா, தமிழ்தான் உவேசா அவங்க வந்து தலைவராக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா தமிழில் உரையாற்றிருப்பார். அதை கேட்டதும் காந்தியடிகளுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தான் தமிழ் கற்க வேண்டும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அந்த இடத்துல வார்த்தையை சொல்லியிருப்பார். சரிங்களா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் யாரோட அடிநிலையில் தங்கியிருந்து தமிழ் கற்க வேண்டும் ஆவல் ஏன்னா கூறினார் அப்படின்னு சொல்லி குரூப் 2லேயே டேரக்ட் கொஷின் அது வந்திருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா, அதுக்கடுத்து புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார். உவே சாமிநாத ஐயர். இதான் சொன்னேன், இந்த கொஷின் ரொம்ப 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 முக்கியமான கொஷினுங்க. ஆனால் காந்தியடிகளை பற்றின கொஷின் இல்லாமல் ஒரு குரூப் 4 கொஷின் இருக்கவே இருக்காதுங்க. அதனால் காந்தியடிகளை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சு, இப்போ சொன்ன கதையெல்லாம் கேட்டிருப்பீங்களா, இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். இலக்கிய மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் நடந்துச்சு 1937. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். அங்கே வச்சு உவேசா பேசுகிறத கேட்டு அவரோட அடிநிலையிலேருந்து தமிழ் கற்கணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அடுத்த தமிழ்நாட்டு கவிஞர்னு பாரதியார். 1919 சென்னைக்கு வந்திருக்கிறப்போ ரவுல் சட்டத்தை எதிர்த்து ராஜாஜி வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பாரதியார் உள்ளே வந்து நல்ல ரொம்ப வீரமிக்க ஒரு பேச்சை மாதிரி பேசுகிற மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்தவங்க மாதிரி வர முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன குற்றாலம் அருவியில் குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி இருக்காது. அதனால் காந்தியடிகள் அந்த இடத்துக்கு குற்றாலத்துக்கு குளிக்க போயிருக்க மாட்டார். அடுத்து தமிழ் கையேடு ஜிபு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது தான் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கவும் ஜிபு அவர்கள் எழுதின தமிழ் கையேடு தான் இவரை ரொம்ப கவர்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளும் காந்தியடிகள் கவர்ந்த நூலாக சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, பாடத்தை தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொறுத்து கொடுத்தாங்கன்னா தெளிவாக அனுப்பிச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன 2, 1, 4, 3 இதுதான் சரியான விடை. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிறுவனா குருவனா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நான் படிச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வேலுநாச்சியார் அவர்களை பற்றின சிலபஸ்லேயே இருக்குங்க. சிலபஸில் இருக்கிற ஒரு ஆளுங்க யார், வேலுநாச்சியார் அவர்கள். சிவங்களை பற்றி தெளிவாக பார்த்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன கதை மாதிரியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வெற்றி வாகை சூடிய பெண்களை பற்றி ஒருவரும் அறிவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களை பற்றி ஒரு மாதிரி கதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள். ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் அவர்கள். தாய்மொழியாக தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழியிலும் சிறப்பாக கற்றிருந்தார். அப்போ வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, தமிழ். அதுக்கப்புறம் இவர் கற்றிருந்த கலைகள் என்னென்னா சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி இதெல்லாம் முறையாக கற்றுக்கிட்டு இருந்தவங்க தான் வேலுநாச்சியார் அவர்கள். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா காளையர் கோயிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருப்பாங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் வச்சு ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டத்தில் நடக்க வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அமைந்திருப்பாங்க. அவங்களை சுற்றி அவர் வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அமைச்சர் தாண்டவராயர். அப்போ தளபதி தான் பெரிய மருது சின்ன மருது. யார் தளபதி, யார் அமைச்சர், யார் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானங்க. வேலுநாச்சியாரை பற்றி படிக்கிறப்போனா இவங்க பிறந்த வருஷம், இறந்தது, இவங்க செஞ்ச சாதனைகள், யார் யார்கிட்ட படை உதவி கேட்டாங்க, யார்கிட்ட எப்போ போருக்கு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, ஒரு பெண்ணாக தனித்து நின்று வெள்ளையர்களை எதிர்த்து போராடினவங்க வேலுநாச்சியார் அவர்கள். இது கதை மாதிரிக்கே போயிட்டு இருக்கும், ஃபுல்லாக படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வேலுநாச்சியார் அவர்களுக்கு மைசூர் ஹைதர் அலியார் தான் படை, அதாவது தன்னோட படையிலேருந்து ஒரு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வச்சுருப்பார். யாருக்கு, வேலுநாச்சியார் அவர்களுக்கு
உதவி செய்கிறதுக்கு. இவங்க வந்து குயிலினா வேற ஒன்றும் இல்லை, இவங்க தான் வேலுநாச்சியார்கிட்ட இருந்த பெண்கள் படையோட படைத்தளபதி தான் குயிலி. ஆண்கள் படைக்கு படைப்பிரிவு தகுதி தான் பெருமருது சின்ன மருதுவாங்க. சரிங்களா, அதான் மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. மைசூர்லேருந்து ஹைதராபாத் அனுப்பின குதிரையோட எண்ணிக்கை வந்து 5000 குதிரைகள் அனுப்பியிருப்பாங்க. இது கதை மாதிரிக்கு போய்கிட்டே இருந்திருக்கும். இந்த கதை அப்படியே பார்த்துட்டு வாங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, மைசூர் ஹைதர் அலி வந்து வேலுநாச்சியாருக்கு குதிரை கொடுக்க சமைச்ச காரணம் என்ன, வேறு ஒன்றுமே இல்லை. வேலுநாச்சியார் வந்து ஹைதர் அலியை சந்திக்கும் போது அவர்கிட்ட உருதுலேயே பேசியிருப்பார். ஏன்னா ஹைதர் அலியோட தாய்மொழி வந்து உருது. அப்படி இருக்கப்போ அவங்களோட தாய்மொழியிலே நம்ம பேசி இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஹைதர் அலி ரொம்ப சந்தோஷப்பட்டு ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஒரு 5000 குதிரைப்படை வீரர்களை கொடுத்துருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லோரும் படையை தட்டி ஒன்றா போய்ட்டு திண்டுக்கல்லேருந்து கிளம்பி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து காளையர் கோயிலில் தான் கைப்பற்றிருப்பாங்க. ஏன்னா காளையர் கோயிலில் நடந்த போரில் தான் முத்துவடுகநாதரை சூழ்ச்சி பண்ணி கொண்டிருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்த முதல் மீட்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் காளையர் கோயிலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி காளையர் கோயிலை மீட்டிருப்பாங்க. சரிங்களா, யார்கிட்ட, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து. அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கே கிளம்புவாங்க, சிவகங்கை மீட்கிறதுக்கு கிளம்புவாங்க. சரிங்களா, சொன்னால ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் வந்து மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது. பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவர் தான் குயிலி. இதில் ரொம்ப முக்கியமானது, எப்போ வந்து இவங்க சிவகங்கை கோட்டையை தாக்கியிருப்பாங்கன்னா விஜயதசமி நாள் அன்னைக்கு தான். சரிங்களா, இதில் முக்கியமான என்னென்னா, உடையாள் அப்படிங்கிற அந்த பெண்மணி ரொம்ப முக்கியமானவங்க. என்னென்னா, இவங்க காளையர் கோயிலை கைப்பற்றினதுக்கப்புறம் ராணி வேலுநாச்சியாரை பற்றின தகவல்கள் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு பரிசு அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்படியும் யாரும் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க முன் வரல. குறிப்பிட்ட ஒரு சிலரை பிடிச்சி விசாரித்து பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, அப்பவும் யாரும் அவங்கள பற்றின எந்த தகவல் கொடுக்கல. அப்படி ஒருத்தவங்க தான் உடையாள். இவங்க வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டிருப்பாங்க. அவங்க முடியாது, வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி வெள்ளைக்காரங்க இவங்க உடையாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டிருப்பாங்க. இதை கேட்டது வேலுநாச்சியார் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, வேலுநாச்சியாருக்காக ஒரு நடுகள் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பார். சரிங்களா, இதுதான் அந்த நடுகள். இந்த மாதிரி தான் இருக்கும். நடுகள்னால் போரிலேயோ இல்லை போருக்காக முன்னாடியோ யார் ஒருத்தங்க வீரதீர செயல்கள் புரிஞ்சு இருக்கிற அதன் மூலமாக இறந்தாங்களோ அவங்க நினைவாக நடுகிறதுக்கு கல்லூரி தான் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழங்காலம் தொட்டே தமிழர்களோட பண்பாட்டிலையும் பாரம்பரியத்திலையும் இந்த நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. சரிங்களா, அதே மாதிரியே விஜயதசமி அன்றைக்கி சிவகங்கை கோட்டை மீட்க போகிறதுக்கு முன்னாடி இந்த உடையாள் அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நடுகள் இருக்குல்ல, இந்த நடுகளுக்கு தன்னோட தாலியை கலட்டி காணிக்கையை போட்டுட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சிவகங்கை மீட்க கிளம்பியிருப்பாங்க ராணி வேலுநாச்சியார் அவர்கள். சரிங்களா, இந்த ராணி வேலுநாச்சியார் அவர்களோட கதையை வந்து நீங்களாக படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஆழ கருத்துக்கள் எல்லாமே புரியும். எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னோட கணவரை கொண்டவங்களாம் பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தன்னோட சொந்த மண்ணை மீட்கணும் அப்படிங்கிறக்காண்டி போராடினவங்க தான் வேலுநாச்சியார் அவர்கள். சரிங்களா, அதே மாதிரிக்க வேலுநாச்சியார் படையில் இருந்த பெண்கள் படைக்கு தளபதி சொன்னல, அவங்க தான் குயிலி. சரிங்களா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலுநாச்சியாருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பாங்க. எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்திருப்பாங்கன்னா, சிவகங்கை மீட்க போகிறப்போ முதல்ல ஆங்கிலேயர்களோட படை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இல்லை, ஆனால் அவங்க படைக்கு யூஸ் பண்ணுற அந்த படைக்கருவிகள் போர்க்கருவிகள் இருக்குல்ல, அதாவது துப்பாக்கி, இந்த பீரங்கி, இது மாதிரி இதுகளோட எரிபொருள், அந்த துப்பாக்கி தோட்டா இது எல்லாத்தையும் அழிச்சிட்டாலே போதும் ஆங்கிலேயர்களை ஈஸியாக தோக்கடிச்சலாம். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு வெடிமருந்து கிடங்குக்குள்ளேயே போய் அந்த வெடிமருந்து எல்லாத்தையும் தீவிட்டு அழிச்சு கொடுத்து தானும் இறந்துருவாங்க. அதாவது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி பண்ணி அது ஆங்கிலேயர்கள் கைவசம் இருந்தால் எல்லா வெடிமருந்துகளையும் எரிச்சிருவாங்க. இதனால தான் ஆங்கிலேயர்கள் நேரடியாக வாழேந்தி ராணி வேலுநாச்சியாருக்கு எதிராக போராடினுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனால் வேலுநாச்சியார் இவங்களாம் என்ன பண்ணுவோம், மருது சகோதரர்கள் என்னென்னா நேரடியாக போர் செய்வதில் ரொம்ப திறமை, அதனால் ரொம்ப திறமையாக போரிட்டு சிவகங்கை கோட்டையை மீட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா, இதுதான் நடந்திருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது வேலுநாச்சியாரோட காலம். நான் சொன்னேன்ல, இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது 1730 முதல் 1796 வரை. இதுதான் வேலுநாச்சியாரோட காலம். சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் வேலுநாச்சியார். அதுவும் வீரப்போர் புரிஞ்சு சிவகங்கை கோட்டையை மீட்டிருப்பாங்க, அவங்க தான் வேலுநாச்சியார். இந்த மீட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆங்கிலேய படை ஒரு இடத்துலேருந்து கிளம்பி வந்து அதை திரும்ப
கைப்பற்றியிருப்பாங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பின்னாடி கிளாஸஸில் இல்லை ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் போடும்போது அதில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நால்வகை சொற்கள். நால்வகை சொற்கள்னால் என்ன அப்படிங்கிறத உள்ள பார்ப்போம். சரிங்களா? தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்ற பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவதை சொல் எனப்படும். அதாவது ஒரு எழுத்து தனியாக நின்றும் பொருள் தரும். அதே அந்த எழுத்து வேறு ஒரு சில எழுத்துக்களோடு சேர்ந்து பொருள் தரும், வேறு ஒரு பொருள் தரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் பொருள் தர்றது தான் சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஈனா பறக்கிறது, பூனா தலையில் சுடுறது, மைனா கண்ணுக்கு சுடுறது, கல்னு இருந்தது கடல், தங்கம். இந்த மாதிரி தனியாக இருந்தாலும் பொருள் தரணும், மற்ற தனி எழுத்தாக இருந்தாலும் பொருள் தரணும், தனி இல்லாமல் வேறு எழுத்துக்களோடு சேர்ந்து பொருள் தர்றது தான் சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அது இலக்கண அடிப்படையில் சொல்ல 4 வகையாக பிரிக்கிறாங்க. எது அந்த 4 வகைனா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் அண்ட் ஒரு சொல். சரிங்களா? இந்த 4 தான் இலக்கண அடிப்படையில் பிரிக்கப்படுற 4 வகையான சொற்கள். சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகை சொற்கள் அப்படின்னு சொல்ல காரணம் இதுதான். சரிங்களா? முதல் சொல் பார்த்துருமா? பெயர் சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஏதாச்சும் ஒன்றோட பேரை குறிச்சுன்னா அது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெயர் சொல்ல என்ன? ஏதாச்சும் ஒன்று குறிப்பிட்டு ஒரு இதை குறிக்கிற சொல்லுது பெயர் சொல். அதை குறிப்பிட்ட ஒரு பேரை பாருங்கள், பாரதி அப்படிங்கிறது ஒரு பையனும் ஒரு பொண்ணை குறிக்கும். பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தை குறிக்குது. காலை அப்படின்ற அந்த நேரத்தை குறிக்குது. கண் அப்படின்னு உங்களுக்கு உறுப்பை குறிக்குது. நன்மை அப்படிங்கிற செய்கிற செயலை குறிக்குது. ஓடுதல் அப்படிங்கிற செய்கின்ற செயலை குறிக்கிறது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒருவோட பெயரை குறிச்சிச்சுன்னா அது பெயர் சொல். சரிங்களா? அடுத்து என்ன சொன்னீங்கன்னா வினைச்சொல் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? வினைச்சொல்னால் வேறு ஒன்றுமே இல்லை. வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படிங்கிறது பொருள். வினை அப்படிங்கிற சொல்லுக்கு செயல் அப்படிங்கிறது பொருள். அப்போ வினைனா என்ன? செயல். சரிங்களா? அப்போ ஒரு செயல் குறிக்கிற சொல்லு தான் வினைச்சொல். புரிஞ்சா? வினைச்சொல்லாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. வினைக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு செயலை செய்கிறது தான் வினை செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? அதனால தான் ஒரு செயலை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லத்தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வாங்க வினைச்சொற்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வினைச்சொற்கள் ஒரு 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். வான்னு சொல்லி கூப்பிடுறது, போன்னு சொல்லி அனுப்புறது, அடுத்து எழுது அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறது, அது ஒரு செயல் தான். அடுத்து விளையாடு அப்படின்னு விளையாட சொல்கிறது, அதுவும் ஒரு செயல் தான். சரிங்களா? இந்த மாதிரிக்கு ஒரு செயலை மட்டும் குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல்லு தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பார்த்துட்டோம். சரிங்களா? பேரை குறிக்க பயன்படுத்தினா பெயர் சொல், செயலை குறிக்க பயன்படுத்தினா அது வினைச்சொல். முடிஞ்சால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது தான் இந்த இடைச்சொல். இந்த இடைச்சொல்லில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பெயர் சொல்லையும் சரி வினைச்சொல்லையும் சரி ரெண்டையும் சார்ந்து வரணும். அப்படி வந்தால் அது இடைச்சொல். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நடுக்க வந்தாலும் சரி, ரெண்டையும் சார்ந்து வந்தாலும் சரி, அதுதான் இடைச்சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது தனித்து இயங்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தனித்து இயங்காதது தான் இடைச்சொல். கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறக்காண்டி, அதாவது நம்ம டைம் அதிகமாக எடுத்து யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கூற்று காரணம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி தரப்புல இருந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுல இந்த இந்த மாதிரி இலக்கணத்துலேருந்து கேட்கணும் அப்படின்னா அந்த இலக்கண விதிகள்னு ஒன்று இருக்கும். இந்த இலக்கண விதிகளில் இருந்து தான் உங்களுக்கு கேள்வியில் வரும். சரிங்களா? ஒரு இலக்கண விதியை கொடுத்துட்டு அது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல தப்பாயிரும். எனது இடைச்சொல் எப்போவுமே தனித்து இயங்கவே இயங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. பாருங்கள், இலக்கண விதிப்படி என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்துக்காட்டு மற்ற ஐ இதெல்லாம், அதாவது தந்தையும் தாயும். பாருங்கள், அப்படிங்கிறது தான் இடைச்சொல். ஆனால் இங்கே தந்தையே எடுத்துட்டோம்னா உம்முன்னு எந்த பொருளும் தெரியாது. அதனால தான் தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இடைச்சொல் வந்துருச்சா விடலாம். அடுத்து மற்ற அப்படிங்கிறது தான் மற்ற அப்படின்னு. சரி, மற்ற அப்படின்னு பொருள் இருந்துடலாம். அதனால சேர்த்து எழுதும்போது மற்றொருவர் அப்படிங்கிறது தான் மற்றொருவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஐ அப்படிங்கிறது திருக்குறளை, பாடலை, நூலை, இந்த மாதிரி கடைசி சேர்ந்தவர்கள்லாம் இடையில வரும். அதனால தான் இது இடைச்சொல்.
இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மற்றும் இதெல்லாம். வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் பெயர் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். சரிங்களா? வினைச்சொல்னா என்னென்னு பார்த்துட்டோம், இடைச்சொல்னா என்னென்னு பார்த்துட்டோம், பெயர் சொல்னா என்னென்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து கடைசி உரிச்சொல். உரிச்சொல்னால் ஒன்றுமே இல்லை, பெயர் சொல்லையும் சரி வினைச்சொல்லும் சரி இதோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். அதாவது இந்த சொற்களோட தன்மையை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக வர்ற சொல் தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்? உரிச்சொல். புரிஞ்சுக்கிச்சா? என்ன பார்த்தோம்? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், இப்போ உயிர்ச்சொல். இந்த உயிர்ச்சொல் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 4 வார்த்தை தான் இருக்குது. மா, சால, தப, நனி அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும். இதை நம்ம கொடுத்தது என்னன்னா மா, சால இது மட்டும்தான். சரிங்களா? பெயர் சொல்லியும் வினைச்சொல்லியும் அதோட தன்மையை மிகுதிப்படுத்தி, அதாவது அதோட தன்மையை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக பயன்படுத்துகிற சொல் தான் உரிச்சொல். பாருங்கள், மாநகரம், சால சிறந்தது, சிறந்தது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லி போகிறோம். சரி, வெறுமனே சிறந்தது அப்படின்னு சொல்லி முடிக்காமல் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. சரிங்களா? இலக்கணத்தில் பார்த்துருப்பீங்க 4 வகை சொற்கள். என்னது? பெயர், வினை, இடை, உரி. அதாவது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவ்வளோதாங்க 4 வகை சொற்கள். என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருங்க. என்னென்னா ரொம்ப முக்கியமானது, இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அதிகமாக பாடுபட்டவர்களில் ஒருவர் தான் வ.உ. சிதம்பரனார். அதாவது வ.உ.சி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அழைக்கப்படுறோம். இவர் தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்திலையும் சரி மிக சிறந்த ஒரு புலமை பெற்றிருந்தவர் தான் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள். இவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என பன்முக திறமை கொண்டவர். என்னென்னா பன்முகத்தன்மைகள் என்னென்னு பாருங்கள், வழக்கறிஞர் இருந்திருக்காரு, எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, சிறந்த பேச்சாளராகவும் இருந்தார், தொழிற்சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்திருக்கவர் தான் வ.உ.சி. இவர் ஆங்கிலேயர்கள் ஒரு கப்பலுக்கு போட்டியாக சொந்தமாக தானும் கப்பல் ஓட்டணும் அப்படிங்கிற, இந்திய பேரில் ஓட்டணும் அப்படிங்கிறக்காண்டி இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினவரும் இவர் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு சொல்லி தன்னோட கப்பல் நிறுவனத்தையே பதிவு செஞ்சுருந்தவர் தான் யார்? வ.உ.சி. அவர்கள். வ.உ.சி. சென்னைக்கு எப்பப்போ போகிறாரோ அப்போமெல்லாம் பாரதியாரை சந்திக்கிறத வழக்கமாக கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் பாடலில் விரும்பி கேட்டவர் தான் யார்? வ.உ.சி. அதாவது வ.உ.சி. சிதம்பரனார். ரொம்ப முக்கியமானது, சுதேசி நாவாய் சங்கம் என்னைக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா 1906 அக்டோபர் 16 அதாவது சென்னையிலேருந்து கொழும்புக்கு, சென்னையிலேருந்து இலங்கைக்கு. சரிங்களா? 2 கப்பல் வாங்கியிருப்பார். அந்த 2 கப்பலோட பேர் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன் வாங்கியிருப்பார், எப்படி வாங்கினார், யார் அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, அந்த கப்பல்கள் எவ்வளோ நாளுக்கு ஓடினது அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்கள் பின்னாடி வர இருக்குது. அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கமாக கலைச்சொற்கள் அறிவோம். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி. இலக்கியம்னா லிட்ரேச்சர். மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மறுபடியும் சொல்கிறேன். நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, இலக்கியம்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சரிங்களா? இன்னையோட இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கிற முதல் இயல் முடிஞ்சு. இன்னும் 2 இயல் தான். இது முடிச்சுட்டு அடுத்து 7ஆம் வகுப்புக்கு போயிடலாம். சரிங்களா? இந்த 6ஆம் வகுப்பு பகுதியெல்லாம் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிட மாதிரி இருக்கும். ஆனால் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு போக ஒரு இயல் முடிக்கிறதுக்கே 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சரி, நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் சரி, மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக உங்களுக்கு தினமும் கிளாஸ் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கிளாஸ் பார்த்துட்டு படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கும் பார்க்குறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு எதுவும் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேளுங்க. அது இந்த கிளாஸ் எடுக்கிறது, சின்ன சின்ன ட்ரிக்ஸு சொல்லிக் கொடுக்குறது, இன்னும் நிறையா அந்த மாதிரி இதுக்கு இருக்குது. அது எந்த மாதிரியான இருந்துச்சுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பாஸ் ஆகுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு எப்படி பண்ணுனா உங்களுக்கு இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? மருதநலத்தன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.